ஹாய், வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். நான் அருண் மாதேஸ்வரன். நண்பர்களே, வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம், நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம்னா அது வேலை தான். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள், ஒரு வித்தியாசமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். அதை பற்றி தேடும்போது ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான வேலைகளை பற்றி நான் படிக்க முடிஞ்சது. அதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வியர்ட் ஜாப்ஸ், அதை பற்றி ஒன்றா பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது தூங்கும் வேலை, அதாவது ப்ரொஃபஷ்னல் ஸ்லீப்பர்ஸ். யூஎஸ்ஏ, ஃபின்லாண்ட், ஆஸ்திரேலியாவில் என்ன ஒரு காமன் தெரியுமா உங்களுக்கு? த ஹையர் ப்ரொஃபஷ்னல் ஸ்லீப்பர்ஸ். என்ன, தூங்குற வேலை செய்பவங்களை அவங்க ஹையர் பண்ணிக்கிறாங்களா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்த மேட்ரஸ் கம்பெனிகள் அவங்களும் தூங்குறத வச்சு அவங்களும் சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்லீப் ரிலேட்டட் பொருட்கள் இருக்கும் இல்லையா, அவங்களும் தூங்குறவங்கள வச்சு அவங்களும் சில ஆராய்ச்சிகளை பண்ணுறாங்க. அதாவது ஐமாஸ்கில் இருந்து ஸ்லீப் ரிலேட்டட் டெக் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹியூமன்ஸை சாம்பிளாக வச்சு அவங்க எப்படி தூங்குறாங்க, என்ன மாதிரி அவங்களுடைய பொருட்கள் தூக்கத்தில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக நான் சொன்ன அந்த 3 கண்ட்ரியில் ஹவர் பேஸில் ஹையர் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர்ஸை. இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் 4 இருக்குது. ஏஜ் 18க்கு மேலே 40க்குள்ளே இருக்கணும். ஓவரால் மெட்ரிக் எல்லாமே சரியாக இருக்கணும், செக் பண்ணுவாங்க. வேரியபிள் ஹார்ட் ரேட்னு இருக்குது. ஸ்லீப்பிங் டைமில் ஹார்ட் ரேட்டு இருக்குது, அதையெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தூங்கும்போது நம்ம ஹார்ட் ரேட் எத்தனை டைம் துடிக்குது, நார்மலாக இருக்கும்போது எத்தனை டைம் துடிக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹெல்த்தி மெட்ரிக்ஸில் இருக்கமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 3வதாக நம்ம கைக்கு ஒரு பேண்டு போட்டு அதில் நம்ம டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. நம்ம ஸ்லீப் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா இல்லையா, நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கோமா அப்படிங்கிறத முக்கியமாக பார்ப்பாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது நம்ம தூங்கும்போது அந்த எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது நம்ம சைடில் ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னா தெளிவாக கொடுக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எந்த டைமில் அவங்களுடைய ஒரு ஆராய்ச்சிக்காக கூப்பிட்டாலும் நம்ம போகிற மாதிரி இருக்கணும். ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பலமாக இருக்கணும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால், அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்லீப்பர்கிட்ட இருந்தால், ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்லீப்பர்ஸ் வாரத்துக்கு என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்திய மதிப்பில் 1,20,000 1,30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. என்ன அவ்வளோ வருமானு நீங்கள் நினைக்கலாம். அந்த கண்ட்ரீஸில் யூஎஸ், யூகே போன்ற நாடுகளில் பேசிக் நீடே அவ்வளோ தேவைப்படலாம். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பணத்துடைய மதிப்பு அந்த மாதிரி. நான் அதை கன்வெர்ட் பண்ணி இந்திய மதிப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ வருது. 2வது ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஈஜிப்ட், யுனைடெட் கிங்டம், கிரீஸ், இட்டலி, சைனா, இந்த நாடுகளில் காமனாக ஒரு ஒர்க் இருக்குது. என்ன தெரியுமா? ப்ரொஃபஷ்னல் மவுர்னர்ஸ். புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா, நான் சொன்ன இந்த 5 கண்ட்ரீஸில் இறுதி சடங்கு, இறுதி மரியாதை செலுத்த மக்கள் ரொம்பவுமே குறைந்த அளவில் தான் கூடுறாங்க. ரொம்ப இந்த கண்ட்ரீஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா, அல்லது நம் இந்தியாவை போல ஒரு சொந்த பந்தங்கள், ஒரு நட்பு வட்டாரம் அதிக அளவில் இல்லாமல் ரொம்ப குறுகிய சொந்தங்களே இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ரொம்ப குறைஞ்ச மக்களே இருக்காங்கன்னா, அப்போது இந்த ப்ரொஃபஷ்னல் மவுர்னர்ஸை ஹையர் பண்ணிப்பாங்க. அவங்க ஃபியூனரலுக்கு இரங்கல் தெரிவிக்க அவங்கள அழைச்சி வரப்படுது. அப்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். 50-100 பேரை அரேஞ்ச் பண்ணால் அந்த இடம் எப்படி இருக்கும்? குறைவான கூட்டம் இல்லாமல் நிறைய பேர் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதா அவங்க காட்டிக்கிறதுக்காக கூட இது இருக்கலாம். இதுக்காக கூட அவங்கள பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இந்த இறுதி சடங்குகளில் மக்களை பணம் கொடுத்து அவங்கள பயன்படுத்திக்கிற நடைமுறை நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்குது. இந்த
சாவு வீடுகள்ல ஒப்பாரி பாடல் பாடுவதற்காகவே ஆ, சிலவங்கள வந்து பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டோட மோர்னர்ஸ். வியட்நாம் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இறுதிச் சடங்குல கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பிஸியா இருப்பாங்க போல. இல்லன்னா குறைந்த சொந்த பந்தங்களே இருப்பது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மோர்னர்ஸ் ஜாப்க்கு ஒரு அக்ரிமெண்ட் மெத்தட் கூட வச்சிருக்காங்க. NDA அக்ரிமெண்ட். நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். அதுல அவங்க சைன் பண்ணணும். நான் இங்க வந்ததுக்கு, உங்கள ஒருத்தனா கலந்துக்கிட்டதுக்கு, இங்க வந்து இறுதி மரியாதை செலுத்தினதுக்கு மனப்பூர்வமா சம்மதப்பட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு இருக்கும் அதுல. அதே போல வெளியே போனதுக்கு அப்புறம் 3வது நபர்கிட்ட இத பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். இது இல்லாம அங்க அங்க இருக்கக்கூடிய கல்ச்சுரல் அவேர்னஸும் இருக்கணும். அதாவது இறந்தவர் யார், அது எந்த குடும்பம், அவருடைய பேர் என்ன, இறந்தவருடைய பேர் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்பர்சனல் ஸ்கில் கூட இருக்கணும். அங்க வர்ற மத்த அவங்களுடைய நண்பர்களாகட்டும், மத்தவங்க கூட நல்லபடியா பேசவும் தெரிஞ்சிருக்கணும். நீட்டா நடந்துக்கணும், டிக்னிஃபைடா நடந்துக்கணும். இதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? குறைந்தபட்சம் $30 இருந்து அதிகபட்சம் $125 வரைக்கும் இவங்களுக்கு சம்பளமா குடுக்குறாங்க. அதாவது நம்ம மதிப்புல சொல்லணும்னா ரூ. 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்கலாம். அலாங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கூடும் குறையும்னு அதில் இருக்கு. சைனால இந்த ஒரு சடங்கு முறை, இந்த மௌனர்ஸை ஹையர் பண்ணிக்கிற ஒரு இந்த முறை வந்து 2000 ஆண்டுகளா இருக்குன்னு சொல்லப்படுது. சைனால தான் இந்த மௌனர்ஸ்க்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சைனா ஃபியூனரல் ப்ரொசீஜர் பிரகாரம் பல மணி நேரங்கள் கூட இந்த சடங்கு நடக்கும். அங்க பல மணி நேரங்கள் நடக்கிறதுனால சம்பளமும் அதிகமாக தானே இருக்கும். நான் எதுக்கு இந்த ஆப்ட் உங்கள் மைண்ட் கொஞ்சம் ஈஸி ஆகணும், ஓப்பன் அப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். 3வது ஜாபை பற்றி பார்ப்போமா? தீம் பார்க் டெஸ்டர்ஸ். வாட்டர் வேர்ல்டு மாதிரி ஒரு தீம் பார்க்குகளுக்கு போய் விளையாடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அது சேஃபாக இருக்கணும் இல்லையா? ஜென்ரலாக இப்போது சம்மர் லீவுகள் வரப்போகுது, இல்லைனா வீக்கெண்ட்ஸு, இந்த மாதிரி லீவுகளில் கூட நம்ம இந்த மாதிரி தீம் பார்க்குகளுக்கு போவோம் இல்லையா? ஆனால் அங்கே போய் விளையாடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விளையாட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போனால் சம்பளமும் கிடைக்கும், விளையாடவும் செய்யலான்னா எப்படி இருக்கும் பாருங்க. தீம் பார்க் விளையாட்டை டெஸ்ட் பண்ணுறதும் ஒரு ஜாப் தான். அது கொஞ்சம் டேஞ்சரான ஜாப்புங்கிறதுனால அவங்களுக்கு வருஷ சம்பளம்னு படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. ஆனால் இதில் ரிஸ்க் எலிமெண்ட்டு நிறையவே இருக்குது. எந்த ஒரு வாட்டர் ஸ்லைடாக இருந்தாலும் சரி, இந்த தீம் பார்க் கேமுகளாகட்டும், இதெல்லாம் டெஸ்ட் பண்ண நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்ம விளையாடுறவங்க மனிதர்கள், அதனால் மனிதர்களை வச்சு தான் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட மெட்ரிக்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். சின்ன பசங்க தீம் பார்க் கேம்ஸ் விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவ்வளவு ஏன் பெரியவங்களுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்மளுமே விளையாண்டுருக்கோம் இல்லையா? ஆனால் அதில் விளையாடும்போது அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கலாம், டேஞ்சரஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப லாங்காக இருக்கலாம், அது ரொம்ப சிம்பிளாக இருந்து போர் அடிக்கலாம். இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி அது சொல்ல தெரியணும் இல்லையா? அதனால இந்த ஜாப் பண்ணுறவங்க அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எவ்வளோ போர் அடிக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கணக்கு பண்ணி ரொம்ப கரெக்டான ஒரு அதை பற்றின ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். USA, UAE இந்த அரபு கண்ட்ரீஸில் இந்த வாட்டர் கேம்ஸ் வந்து ரொம்பவுமே பிரபலம். அந்த கண்ட்ரீஸில் அந்த மாதிரியான கேம்ஸை தியரிட்டிக்கலாக ஒரு மாடல் செஞ்சு அதில் டெஸ்ட் பண்ணி அதை ஓகே பண்ணால் தான் அந்த கம்பெனிஸ் அந்த கேம்ஸை உருவாக்கி மார்க்கெட்டில் விடுவாங்க. அந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஹையர் பண்ணிக்கிறவங்க தான் இந்த ப்ரொஃபஷனல் தீம் பார்க் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸை விளையாடி என்ஜாய் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஏதாவது வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதில் ரிஸ்க் என்ன இருக்குது, ஒரு டேஞ்சரஸான எலிமெண்ட்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் அவங்க கண்டிப்பாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு சேலரி கூட நல்லா இருக்குது. 50 லட்சம் ஒரு அரவுண்டு ஒரு 40லேருந்து 50 லட்சம் வரைக்கும் இதுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது வருஷத்துக்கு. இந்த சம்பளங்கள்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போடப்பட்டிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்
ஃபுட் டெஸ்டர்ஸ். பெட் ஃபுட் அதாவது வந்து டாக் பிஸ்கட் மாரியான ஒரு பெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்ட மனிதர்கள் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணணும். அத சாப்பிட்டும் பார்க்கணும். அத வந்து லேப்லயும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்கா? அதுக்கு வேண்டுமான சத்தான ஆகாரமா அது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி சொல்லணும். அதையெல்லாம் சரியா டெஸ்ட் பண்ணி, கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அந்த ஜாப்க்கு. இவங்கள தான் பெட் ஃபுட் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைனா, யுகே, யுஎஸ்ஏ இந்த கண்ட்ரீஸ்ல இந்த கம்பெனிஸ் அதிகமா இருக்கு. அங்க வந்து இதுக்காகவே ஆ டெஸ்ட் டெஸ்ட் பண்றவங்கள பெட் ஃபுட் டெஸ்டர்ஸ வந்து இதுக்காகவே ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒண்ண நீங்க மறக்கக்கூடாது. இதுக்கு இந்த வேலைக்கு இன்டர்வியூஸ் இருக்கு. ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கு. 4 மெயின் டெஸ்ட் வைப்பாங்க. 1 சென்சரி இவாலுவேஷன் ஸ்மெல் டெஸ்ட். அது சரியா இருக்கணும். சரியா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஏன்னா பெட்ஸ்க்கு ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது நியூட்ரிஷன் அனாலிசிஸ். எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ ஜங்க் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இந்த நாலெட்ஜ் இருந்து எல்லாத்தையும் சொல்ல முடியணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆ ஒரு ஆ பெட்டுக்கு வைக்கக்கூடிய ஃபுட்டா இருந்தாலும், அத வந்து நம்ம ஜஸ்ட்டு மென்னு அதோட டேஸ்ட்ட நம்ம உணர்ந்துகிட்டு, அத வந்து விழுங்க வேண்டிய அவசியம் இல்ல. அது ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க்குக்கு முக்கியமா யுஎஸ்ஏல 17,00,000 28,00,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது. இந்த பழங்காலத்து பொருட்களை ஆ வந்து நல்லபடியா இப்போ அகழ் அ அ அகழ்வாராய்ச்சி செய்றாங்க இல்லையா? அங்க பண்ணக்கூடிய ஜாப்ப பத்தி கூட இந்த வித்தியாசமான வேலைகள் என்னென்ன உலகத்துல அப்படின்னு தேடும்போது இத பத்தி கூட வந்திருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய இந்த ஹார்ட் ரீஸ்டோர்ன்னு சொல்லக்கூடிய இந்த வேலைக்குமே நல்ல சம்பளம் கொடுக்கப்படுது. இந்த வேலை ஒண்ணுமில்ல. அந்த காலத்திலிருந்து பழங்காலத்து பொருட்கள வந்து ரொம்ப பாதுகாப்பா அத ரீஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒர்க்கு. ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பொருட்கள கையாளணும். இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அதுவும் ஒரு நல்ல ஜாப் தான். இது மாரி ஒயின் டெஸ்ட் பண்ற ஜாப் இருக்கு. சாக்லேட் டெஸ்டர் அதுவும் அந்த ஜாப பத்தியும் பார்த்தேன். இந்த மாரி நெறைய ஜாப்கள், வியர்ட் ஜாப்கள், ஒரு வித்தியாசமான வேலைகள் வந்து உலகத்துல கொட்டி கிடக்கு. ஃபைனலா ஒரு ஜாப் இருக்கு. இத கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. நம்ம பார்க்க போற அந்த ஜாப் என்னன்னா, இன்டிமசி கோச் ஜாப் தான். இப்போ இந்த ஜாப் வந்து இந்தியாக்கு கூட வந்துருச்சு. இன்டிமசி கன்சல்டன்ட்ஸ் அல்லது இன்டிமசி கோச் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, அவங்களோட பல வருஷத்து ஒரு பர்சனல் லைஃப்ல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே போகுதுன்னா, இவங்கள கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து 2 பேருடைய எண்ணங்கள் என்ன? 2 பேருடைய அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன? அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் அண்டு அவங்களுக்கு கோச் பண்ணா, அவங்களுடைய லைஃப் நல்லாருக்கும் அப்படிங்கிறத தெளிவா பண்றதா சொல்லப்படுது. எஸ், இதுவும் ஒரு ஜாப் தான். இதையும் ஒரு ஜாப் மாரியே பாருங்க. ஏன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல, பல பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏன்னா, ஒரு அ ப்ரொஃப ஒரு பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்படுறோம், சம்பாரிக்கிறோம். ஆனா, எண்ட் ஆஃப் த டே வீட்ல வந்து சந்தோஷம் இருக்கணும். இல்லைன்னா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளோ நல்ல பேர் வெளிய சொசைட்டில எவ்வளோ பெரிய நல்ல பேர் வாங்கினாலும் டோட்டல் வேஸ்ட். லைஃப் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். அப்பதானே புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது மியூச்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அந்த புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களால முடியல. அப்படிங்கும்போது அவங்க நாடி போறது என்னன்னா, ஆ கோர்ட்டு படியில தான் ஏற பார்ப்பாங்க. பிரிஞ்சு போக தான் பார்ப்பாங்க. பட் இந்த மாரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒ ஒரு கோச் அந்த மாரி இருக்கக்கூடியவங்க, அதுக்குன்னே ஒர்க் பண்றவங்க இல்லையா? அவங்க வந்து நல்ல ஒரு ஐடியாஸ் குடுக்கலாம். அந்த பிரியக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்த கூட அவங்க சேர்த்து வைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரியான ஆ இந்த இந்த உலகத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுவுமே மனச வந்து விட்டுறக்கூடாது நம்ப. இந்த மாரி தான் மெட்ராஸ்ல சமீபமா கூட ஒரு 18 வயது, அப்புறம் 21 வயது 2 பெண்கள் வந்து கடல்ல இறங்கிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்கும்போது, அவங்களுடைய அப்பா, அம்மா வந்து
டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா சொல்லி பேசிட்டு அவங்க ரொம்ப நாளாக சண்டை போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அவங்க கடல் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னா, அங்கே இருந்தவங்க அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இது மாதிரியான மோசமான நிகழ்வுகள் கூட நடக்கலாம் இல்லையா? அதனால இந்த ஒரு கடைசியாக பார்த்த இந்த ஜாப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னே நம்ம பேசின விஷயங்கள் கூட இருக்கு இல்லையா? அதை பற்றி கூட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இந்த ஜாப்களை பற்றி, அதாவது வந்து வேலை இல்லை, என்ன என்ன வேலை செய்கிறது அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இந்த வித்தியாசமான வேலைகளை பார்க்கும்போது, ஜாப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அதை பற்றியும் சொல்லுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுவது நான் அருண் மாதேஸ்வரன். வணக்கம்.